எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜமால் முகமது சாபி மான். 3 மொழி கொள்கைகளை நீங்கள் ஏற்றால் மட்டும்தான் உங்களுக்கான நிதியை நாங்க தருவோம் என்கின்ற அதிகார ஆதிக்கத்தை ஒன்றுபட்ட இந்த நிலப்பரப்புல செலுத்த துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நிர்வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதனுடைய மினிஸ்டர் அப்படி ஒரு கருத்தை பொதுவெளியில தெரிவிச்சிருக்கிறார். இந்த கருத்து சரியா தவறா என்கின்ற விவாதங்கள் பல இடங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் பற்றி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் இந்த பதிவை நான் இப்ப இதுல ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல். சீர்படுத்தப்பட்ட ஒலியினுடைய வெளிப்பாடாதான் மொழி தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அந்த மொழின்னு சொல்லக்கூடியது ஒரு இனத்தை தனித்துவமா அடையாளப்படுத்துறதுக்கு பெரிய அளவுல தொடர்ந்து உதவி புரிஞ்சுட்டு இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு இனங்களும் தங்களுடைய மொழியினுடைய ஆளுமையை பாதுகாக்கிறதுக்காக தொடர்ந்து பல கட்ட முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்க. அந்த முயற்சிகள்ல எந்த இனம் வெற்றி பெறுதோ அந்த இனமானது தொடர்ந்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அந்த இனத்துக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்குது. அதே நேரத்துல தன்னுடைய மொழியினுடைய ஆளுமைய உணராம இருக்கக்கூடிய இனமானது தொடர்ந்து அடிமைப்படுத்தப்பட்ட இனமாதான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடியத நம்ம வரலாற்று ரீதியான பல தரவுகள் அடிப்படையில புரிந்து கொள்ள முடியுது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மொழின்னு சொல்லக்கூடியத நாம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியத இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள முடியுது. அதனாலதான் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய மொழியினுடைய வளர்ச்சிக்காக பல ஆயிரம் கோடிகளை தொடர்ந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொழி அடிப்படையில தனியா இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய மொழியின் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிதியானது சரியான முறையில செயல்படுத்தப்பட்டு அவர்களுடைய மொழியினுடைய வளர்ச்சிக்காக பல கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு அவருடைய மொழியினுடைய கட்டமைப்பை மிக உறுதியான ஒரு கட்டமைப்பா மாத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியத பல செய்திகள் வாயில நாம தெரிந்து கொள்ள முடியுது. ஆனா இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்றுபட்ட நிலப்பரப்புல பல மொழி பேசக்கூடிய இனக்குழுக்களா மக்கள் இருக்கிறதுனால இங்க ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிதியானது நிச்சயமா ஒரு பாரபட்சமா தான் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் நாம தெரிந்து கொள்ள முடியுது. தற்சமயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுல இருந்து இதற்கு 1500க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்புல தற்சமயம் 22 மொழிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழியா இருந்துட்டு இருக்குது. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம எளிமையா எப்படி புரிஞ்சுக்கிடலாம்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாறை பேசக்கூடிய நேரத்துல சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியத பேசாம இருக்க மாட்டோம். அப்படி வந்த சித்தர்கள் என்ன செய்தாங்க, சரி பண்ணாங்க. சித்தம்னு சொல்லக்கூடியதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மன நோய் சம்பந்தப்பட்டது, உடல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவங்க தீர்த்து வச்ச காரணத்தினாலதான் அவங்க சித்தர்களா உருவகப்படுத்தப்பட்டாங்க. அப்ப சித்தர்னு சொன்னா அந்த கால மருத்துவர்கள் தான். அதாவது ரோட்ல போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு இலைய பாக்குறோம், இந்த இலைய நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ கண்டுபிடிப்ப அந்த காலத்துல செய்து முடிச்சிட்டாங்க. ஒரு மொழி சிறந்த மொழியா எதை வச்சு கருதுறாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சொற்களுடைய வளமையை பொறுத்துதான் அந்த மொழியினுடைய தொன்மையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில தமிழ் மொழியினுடைய தொன்மைன்னு சொல்லக்கூடியது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொல்வளம் மட்டும்தான். இப்ப இந்த சொல்வளம் கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக போக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது ஆங்கிலத்தினுடைய வருகைக்கு பிறகு தமிழுடைய சொல்வளம்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டு இருக்குது. மறுபடியும் இந்த ஹிந்தின்னு சொல்லக்கூடியது உள்ள வரக்கூடிய நேரத்துல ஏற்கனவே அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சொல்வளமானது இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல பாதியா குறைக்கப்பட்டுரும். தேவையான பல தகவல்கள் நமக்கு தெரிந்து கொள்ள முடியாமலே போயிடும். அந்த நேரத்துல நம்ம அடுத்தவங்களை நம்பிதான் அந்த தகவல்களை படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம காலகட்டத்துல உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாது. இதற்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட இருந்த அந்த டேட்டா நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன காரணம்னா தமிழ் தானே, அதை படிச்சு என்ன ஆக போகுதுன்னு. ஒரே தலைவலின்னு வந்தா டாக்டர்கிட்ட போய் பல ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட அந்த மருத்துவத்தை நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பலாயிரம் செலவுன்னு சொல்லக்கூடியது மட்டும் இல்லாம நம்ம உடம்ப பல வகையில பாதுகாக்கக்கூடிய அந்த மருத்துவ தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருந்தது. ஆனா இப்ப அது இல்லாம போய்கிட்ட இருக்குது. இந்த மாதிரிதான் ஒரு மொழியினுடைய வளம் குறைய 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 பல வகையில அந்த இன மக்களுக்கு அந்த நிலப்பரப்புல வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க.
நான் சொல்லக்கூடியது முடிஞ்ச அளவுக்கு திரும்ப கேளுங்க, அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த சொல்வளம்னு சொல்லக்கூடியது இருக்கிற காலம் வரைக்கும் தான் அந்த இனத்தினுடைய அடையாளம் ஆளுமைன்னு சொல்லக்கூடியது வலுவா இருக்கும். என்னைக்கு சொல்வளம் குறைய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு அந்த இனத்தினுடைய ஆளுமைன்னு சொல்லக்கூடியது குறைய ஆரம்பிச்சிடும். நிச்சயமா நம்ம அடுத்தவங்கள்ட்ட தான் போய் நிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம எந்த தொழில்நுட்பம் வேணும்னு கேட்டாலும் அவங்கள்ட்ட போய் தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அப்ப அந்த வகையில நம்ம அந்த இடத்துல பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம். இதே மாதிரிதான் நம்மளுடைய மொழியையும் நம்ம இழக்க ஆரம்பிச்சோம்னா இன்னும் பல துறைகள்ல நம்ம பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் அதை தெரிஞ்சவங்க பல கட்ட போராட்டங்களை முன்னிருந்து நடத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த மும்மொழி கொள்கை வரதுனால என்ன பிரச்சனைனா வேற இது பிரச்சனையே இல்லை. தமிழினுடைய சொல்வளம் குறைக்கப்பட்டுரும். இப்போ இங்கிலீஷ்ல சரளமா பேசுறதுக்கு வெக்காபுலரி இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லி, அதே மாதிரி தமிழை பத்தி நமக்கு சரளமா தெரிஞ்சா மட்டும்தான், வார்த்தைகளை பத்தி சரளமா தெரிந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த மொழியினுடைய ஆழத்தை உணர முடியும். அந்த சொல்வளத்தை குறைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த ஆங்கிலமா இருக்கலாம், அல்லது இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஹிந்தியா இருக்கலாம். ஆங்கிலம் படிச்சதுக்கு அடிப்படையான நோக்கம் என்னன்னா, உலகம் முழுவதும் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த காலகட்டங்களை அவங்க எல்லாத்தையுமே ஆங்கிலத்துல சரி பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது எந்த டெக்னாலஜி நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம படிக்கதா இருந்தா ஆங்கிலத்துல மட்டும்தான் சரியான முறையில படிக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் வெளிநாடு ஃபுல்லா வேலை வாய்ப்புக்காக போகக்கூடிய காலகட்டத்துல ஆங்கிலம்னு சொல்லக்கூடியது காமன் லாங்குவேஜா இருந்த காரணத்தினால அதை படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனாலதான் அந்த ஆங்கிலத்தை நம்ம இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். அதை படிச்சுதான் ஆகணும்னு சொல்லக்கூடிய கட்டாயம் ஆக்கப்பட்டு இருக்குது. அதனால அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனா ஹிந்தின்னு சொல்லக்கூடியது அப்படி கிடையாது. இப்ப தேவைப்பட்டுனா படிச்சுக்கிடலாம். ஊர்ல இருந்து வெளிநாட்டு வேலைக்கு போறாங்க, அவங்க ஸ்கூலுக்கே போகாம இருந்தாலும் ஒரு 3-6 மாசத்துல அரபி நல்லா பேசிக்கிட்டு அவங்க பாட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இதே மாதிரிதான் ஹிந்தியும் இப்ப தேவைப்பட்டுனா நம்ம எங்க போறோமோ அங்க படிச்சுக்கிடலாம். அதுக்காக அதை கொண்டு இப்படிதான் படிக்கணும்னு சொல்லக்கூடியது தேவையில்லாத ஒன்னாதான் நாம கருதணும். வேற எதுக்காகவும் இல்லை. மொழியினுடைய வளம் குறைஞ்சினா நம்மளுடைய அடையாளம் சொல்லக்கூடியது நிச்சயமா அழிக்கப்பட்டுரும் சொல்லக்கூடியதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு மொழியினுடைய சொல்வளம் எந்த அளவுக்கு இருக்குதோ அப்பந்தான் அந்த மொழியினுடைய ஆளுமைன்னு சொல்லக்கூடியது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளுமையா தெரியும். அந்த சொல்வளம் குறைய 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 நம்மளுடைய ஆளுமைன்னு சொல்லக்கூடியது குறைய ஆரம்பிச்சிடும். அதை தடுப்பதற்காக தான் தமிழகத்துல இந்த இருமொழி கொள்கை மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய கருத்தியல் பரவலா எல்லா தமிழ் தலைவர்கள்ட்டையும் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.